إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு, சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்கிற ஒரு தலைப்பில் வரக்கூடிய மாதம் ரமலானை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம், நோன்பு பிடிக்க காத்திருக்கிறோம். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நல்லமல்களை எல்லாம் செய்ய நாம் காத்திருக்கிறோம். அந்த தருணத்திலே இந்த ரமலான் மனித உள்ளங்களில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து கொள்வதற்காக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் வந்துவிட்டாலே நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு திருக்குர்ஆன் வசனம், சூரத்துல் பக்ரா 183வது வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்குன்ங்கிற வசனம் எல்லாருக்குமே நமக்கு மனப்பாடம். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம், முத்தகின்களாக ஆகலாம் என்பதற்காக எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. நமக்கு எல்லாமே பரிச்சயமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹதீது தான், ரமலான் மாதம் பிறந்து விடுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜின்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும். குல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும். சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவார்கள். அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த இந்த ஹதீது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். என்னென்றால், கேட்டு கேட்டு புளிச்சு போனாலும் இந்த விஷயத்தில், இந்த குர்ஆனில் ஹதீதில் நாம் எட்டி பார்க்க வேண்டிய நிறைய தத்துவங்கள் இருக்கத்தான் செய்கிறார். அதனால தான் இன்றைய தலைப்பில் என்ன நமக்கு தலைப்பு போடப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், இந்த நோன்பு மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அப்படி என்று போட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சூரத்துல் பக்ரா 183வது வசனத்தில் சொல்கிறான், லஅல்லக்கும் தத்தக்கூன்ங்கிறான். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக என்று அல்லாஹ் தஆலா அந்த நோக்கத்தை என்னைதான் சொல்லி காட்டுறான். இந்த இறையச்சம் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். நல்லா குறைச்சி வைங்க பேச. அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னா, உங்களுடைய இரட்சகனுடைய
மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்க விரைந்து முன்னேறுங்க. அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானங்கள் பூமி அளவு இருக்கும். வானம் பூமி அளவுக்கு அதனுடைய விசாலம் இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமானது அந்த சொர்க்கத்தினுடைய அகலம். உஇத்தத் லில் முத்தகீன், அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அப்ப சொர்க்கத்தை சொல்லும்போது அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். ஒரு இறைச்சல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் குறைச்சிடுங்க. அதாவது இந்த முத்தகீன்கள் அவர்களுக்கு தான் சொர்க்கம் அப்படிங்கிறான். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய நோக்கமே சொர்க்கம் போகிறது தான். நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து, நம்ம பிறந்து வாழ்ந்து நல்ல அமல் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி சிலதை தியாகம் செஞ்சு சில கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது சொர்க்கம் போகிறதுக்கு தான். நமக்கு அதுதான் தேவை. சொர்க்கத்துக்காகத்தான் நம்ம வாழ்கிறோம். அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா முத்தகீன்களுக்கு கிடைக்கும்ங்கிறான் அல்லாஹ். உஇத்தத் லில் முத்தகீன் அப்படிங்கிறான். சொர்க்கம் முத்தகீன்களுக்காக இருக்குது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறுங்கிறான். அப்ப இந்த சொர்க்கத்தின் பக்கம் நாம விரைந்து முன்னேறணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து முன்னேறணும். அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிறத அடுத்தடுத்த வசனம் சொல்லுது. இதான் நமக்கு தலைப்பு இன்றைக்கு. அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்க? இந்த நோன்பின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா 183 2வது அத்தியாயம் 183வது வசனத்தில் சொல்லும்போது, இந்த நோன்பு உங்களுக்கு ஏன் விதியாக்கப்பட்டுள்ளது என்றால் நீங்க முத்தகீன்கள் ஆகுவதற்காகங்கிறான். அப்ப இந்த முத்தகீன்களாக ஆக்குது இந்த நோன்பு. ஆக்கணும், அப்பதான் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். இந்த ரமலான் நம்மளை கடந்து போகும்போது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ஆல இம்ரானினுடைய 134 135 136வது வசனங்கள்ல முத்தகீன்களை பற்றி எல்லாம் சொல்ல போறான் இல்லையா? அந்த பண்பெல்லாம் நம்மகிட்ட வந்தாச்சிடும். அந்த பண்பெல்லாம் வரணும். அப்ப அதான் அந்த நோன்பின் மாற்றம். அந்த நோன்பு நம்ம மனுஷ உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? மனித உள்ளத்தில் நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? அந்த நோன்பு நம்ம மனசுக்குள்ள அப்படியே தாண்டி போகும்போது நம்ம முத்தகீன்களாக ஆயிரும். அதான் மாற்றமே. முத்தகீன்களாக நம்ம ஆகணும். அந்த முத்தகீன்களாக ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதை வரக்கூடிய வசனங்களை நான் பார்க்க போறேன், நம்ம ஓதி காட்டுறேன். இது இந்த நோன்போட எப்படி சம்பந்தப்படுதுங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த நோன்போட எப்படி சம்பந்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக 134வது வசனத்துல இந்த முத்தகீன்களுடைய அந்த சொர்க்கவாதிகளுடைய பண்பை அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. முதலாவதாக இங்க அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. செழிப்பா நல்லா இருக்கும் போதும், காசு போனால் நம்மகிட்ட நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்லா இருக்கும் போதும், கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் போதும் தர்மம் செய்யறதை விட மாட்டாங்க, தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. முத்தகீன்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா முதல்ல தர்மத்தை பற்றி சொல்லி காட்டுறான். இந்த நோன்போட இது எப்படி சம்பந்தப்படுதுன்னு பாருங்க. நோன்பு வந்தாலே இயல்பாக இயற்கையாக நாங்கள் என்ன பண்ண போறோம்னு சொன்னா, தர்மம் செய்கிற பண்பு நம்மகிட்ட சும்மாவே வந்துடுது. நோன்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம தர்மம் செய்ய தொடங்கிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய மனைவியர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துட்டுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரை சந்திப்பாங்க, அவர் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. அப்ப எப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் சந்திப்பாங்களாம். அப்ப ரமலான் காலத்தில் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காற்றை விட வேகமா தர்மம் செய்யறா என்ன?
நிறைய சொத்துக்களை கொடுக்கறது இல்லை இங்கே விஷயம். தர்மம் செய்கிறார். அவர் வசதிக்கு 10 ரூபாவா கொடுத்துட்டு போறாரு, அதான் தர்மம். பெரிய ஒரு கோடீஸ்வரன் லட்சக்கணக்கில் கொடுக்கறதுக்கும் சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் 10 ரூபா கொடுக்கறதுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அங்கே பொறுமதியை பார்க்கறது இல்லை, அல்லாஹ் மனசை தான் அல்லாஹ் பார்க்குறான். அவர் ரேஞ்சுக்கு அவர் வசதிக்கு இவ்வளோ கொடுத்திக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். அப்போ இந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு பண்பு முத்தகீன்களுக்கு இருக்கும். அது ரமலான் மாதம் பயிற்சி தரும், எல்லா நாளும் அது நடக்கும். இந்த ரமலான் மாசத்துல இந்த பயிற்சி வந்துடும். எல்லா நாளுமே இந்த பண்பு நம்மக்கிட்ட என்ன செஞ்சிடும், வந்துடும். தர்மம் செய்யக்கூடிய பண்பு நமக்கு வந்துடுது. அப்போ அங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், முத்தகீன்களுடைய பண்பு தர்மம் செய்கிறது. இப்போ இந்த தர்மத்தை பிரயோசனமாக தான் நம்ம செய்யணும், பெருமைக்காக தர்மம் செய்கிறது இல்லை. இந்த நோன்பு வந்தாலே என்ன செய்வாங்கன்னா, தலை நோம்புக்கு சாமான் கொண்டு வர்றேன்ற ஒரு கதை நம்மக்கிட்ட இருக்கு. வணங்கிட்டா தலை நோம்புக்கு சாமான், அதில் மாமியா கோவிக்கிற, மதினி கோவிக்கிற இந்த பழக்கமெல்லாம் நம்மகிட்ட ஆக்கள்கிட்ட இருக்கு. அந்த மகன்ற பேக்கு வந்துட்டு இந்த புது மருமகள் இன்னும் பெறல, பார்க்கத்தான் இருக்கேன்னு இருக்கிறேன். விளங்கிட்டா? அந்த கலாச்சாரம் பெறக்கூடாது. இது பெருமைக்கு தர்மம் செய்கிறது. மாமியாட்ட போகணும், சம்பந்தம் கலந்திருந்தா சுபானல்லாஹ் அது பொட்டியில் போய் இறங்கணும் சம்பந்திக்கு. இதெல்லாம் ஒரு வகையான சீதனங்கள். சம்பந்தம் பேசி வச்சிருக்கி, மகளுக்கு மாப்பிள்ளை கட்டு வச்சிருக்கேன்டா, நோன்பு வருது, நோன்புக்கு சாமான் எப்படி வருதுன்னு பார்த்து தான் மாப்பிள்ளை கொடுக்குறா இல்லையான்னு முடிவு எடுக்கிறேன்ட்டு அவ இருப்பா. இல்லாட்டி பேசி வச்ச கல்யாணம், தலை நோம்புக்கு சாமான் கொண்டு வரல, இங்கே என்ன கல்யாணம் பண்ணுற, இது சரி வேற சீச்சி என்றுவாங்க. பண்ணிக்கிட்டா சிலர் மாமியார்கிட்ட போகணும், மதினிமார்கிட்ட போகணும், மச்சினன்கிட்ட போகணும், இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அடகு வைக்கிறாக்களும் இருக்குது. நல்லது செய்கிறதுக்கு குளிக்க போய் சேத்தாளி பூசின மாதிரி அடகு வச்சா வட்டி, நேராக நரகத்துக்கு போக வேண்டியதான். வணங்கிட்டா? தலை நோம்புக்கு பொருள் வண்டி போகிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா, அடகு வச்சிடுவாங்க. மாலையை கொண்டே வச்சு போட்டு வேறு வழி இல்லை, அவர்கிட்ட காசு இல்லை, என்ன செய்கிற. சில நேரம் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்போம், அவர் சொல்லுவார் என்னையாலும் செய், நான் 25ஆம் தேதி காசு அனுப்புகிறேன், என்னையாலும் செய் என்றோன்னா என்ன எங்கே ஓடுற இதை. அப்போ இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்கக்கூடாது, அது இஸ்லாம் இல்லை. இந்த தலை நோம்புக்கு முன்னே பொருள் வைக்கணும், கோழி இருக்கணும், இறைச்சி இருக்கணும், மரக்கறி இருக்கணும், அதுக்குள்ளே உப்பு பக்கெட் இருக்கணும். சுபஹானல்லாஹ், அது ஒரு செட் ஒன்று இருக்குது. அழகிதா பால் போட்டு இருக்கணும், சீனி இருக்கணும், ஈச்சம்பழம், பிரிஞ்சி கரைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கணும், ஏன்னா நோன்பு திறக்கிறதுக்கு அவங்களுக்கு கூலா. இது இல்லை தர்மம்ங்கிறது, உண்மையாக இது இல்லை. அந்த தர்மம்ங்கிறது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரது. ஏழைகளுக்கு அரிசி இல்லாமல் இந்த நோன்புக்கு சோறு சகருக்கு சாப்பாடு ஆகிறதுக்கு அரிசி இல்லாமல் இருப்பாளுகள், அவளுக்கு அரிசி வேண்டி கொடுக்கலாம். வசதி இல்லாத குடும்பம் இருக்கு, ஒரு 5000 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ பொத்தி விடலாம். என்னம்மா எனக்கு ஏண்டது, எனக்கு உனக்கு தேவைப்பட்டதை வேண்டும், உனக்கு என்னதை வேண்டும், எனக்கு என்ன தெரியும். இப்படி அந்த தேவையான இடத்துக்கு நம்ம தர்மம் செய்கிறது. அது நோன்புக்கு மட்டும் இல்லை, எப்பவுமே செய்கிறது. அதுலேயும் இந்த தலை நோம்புக்கு செய்கிறார்கள் கொஞ்சம் யோசிக்கணும். என்னென்றால், இந்த ரமலான் மாதம் தொடங்கினதுக்கு பிறகு ரமலானில் தர்மம் செஞ்சால் நன்மை கூட. அதான் ரசூலுல்லாஹ் நோன்பு வந்தால் தர்மம் செய்ய தொடங்கிடுவாங்க. விளங்கிட்டா? நாம் அவசரப்பட்டு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா, சில இடத்துல சும்மா 50,000 என்று சொல்லி நோம்புக்கு ஒரு நாளைக்கு முன்னம்மா புற கண்டாலும் இரவைக்கு என்ன செய்து சாமான் போகணும் என்று சொல்லி பொருள் வாங்குறேன். இதே விஷயத்தை அடுத்த நாள் வேண்டியிருந்தால் நன்மை நமக்கு கூடும். என்ற நோம்பில் தர்மம் செய்தால் நன்மை கூட. ரமலானில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பல மடங்கு அல்லாஹ் இரட்டிப்பாக்கி நன்மையை கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுப்பானே. அப்போ தர்மம் செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம என்ன நோக்கம், நமக்கு நன்மை கிடைக்கணும், அவ்வளோதான். இந்த தர்மம் செய்கிறதுனால நமக்கு நன்மை கிடைக்கணும். அந்த நன்மையை நம்ம அடைஞ்சிக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம செய்ய போகிறோம். இது பெருமைக்கும் கடமைக்கும் பம்மாத்துக்கும் செய்கிறது இல்லை. அப்படி ஒரு உறவு கோவிக்குமாக இருந்தால் அந்த உறவு தேவையில்லை. அதனால் தலை நோம்புக்கு பொருள் வாங்குற என்னப்பா அது அப்படி உறவு, இந்த டிசைன் வரக்கூடாது. நம்மகிட்ட நோய்வாய்ப்பட்டால் வருத்தம் பார்க்க போகிறதுக்கு பால் பொட்டியும் சீனியும் போயே ஆகணுமென்று இருந்தால் நம்மகிட்ட காசு இல்லாட்டி உறவு முறிகிறதா? நான் அந்த வைஃபுக்கு புள்ள பிறந்த, புள்ள பார்க்க போகணும், கையில் காசு இல்லை,
இப்போ உறவு முடியுது, புள்ள பிறந்து இப்போ பிள்ளைக்கு ஒரு மாதம் அப்போ இன்னும் போகலை, காசு வரல, அது உறவு. இப்போ கேள்விப்பட்ட ஓடு, இப்போ கேள்விப்பட்ட ஓடு என்ன, நான் என்ன செய்கிறீங்க காக்கா, என்ன செய்யுது தலையிடியாக காய்ச்சல் ஆண்டு கேள்விப்பட்டா என்ன மாதிரி அழகான பிள்ளை கொண்டாடி பிள்ளைய வேண்டி கொஞ்சி கொடுத்துட்டு வந்துடணும். வசதி வரும்போது ஏதாவது கொடுப்போம், அது வேற விஷயம். அப்படி போகும்போது வெறும் கையோட வந்துட்டான்னு சொன்னா அந்த உறவு நமக்கு தேவையில்லை. அப்படி பழக்கக்கூடாது, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சிலர் இருக்கிறாங்க, வீட்டை வாராக்கள் பேக்கோட வந்தாதான் ஓடுறா கடைக்கு, கேக்கு வேண்டிக்கா, பெட்டிசி வேண்டிக்கா, சம்சா வேண்டிக்கான்னு விடுற. பேக்கு இல்லாம வந்தா தேத்தானி வை பெட்டா வரம் பிள்ளைண்டி, பேக்கு இல்லாம வந்தா அப்ப என்ன நடக்குது, வியாபாரமா நடக்குது. அப்ப உண்மையான உறவு அங்க இல்லை. அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட வந்தவங்கள்ட்ட கையையோ பேக்கையோ பார்த்து நாம அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பரிமாறம் செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட பரிமாறுறது, அவங்களுக்கு டீ கொடுக்கறது, உபசரிக்கிறது அங்க கையை பார்த்து நடக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்ம சீர் செய்யணும், அது நம்ம கடமை. அவங்க வெறும் கையோட வருவாங்க தான், அவங்கள்ட்ட எந்த நேரம் காசு இருக்காது. எல்லார்ட்டையும் எப்பவுமே காசு இருக்குமா? தர்மம் செய்யணும். அதாவது ஒரு ஆளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கறது மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயம். ஒருத்தர் நமக்கு அன்பளிப்பு தருவார், நாம அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். ஆனா அந்த போகும்போது கட்டாயம் போகணும், இப்படித்தான் போகணும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கிடக்கூடாது. அதுக்கு கோரிக்கையும் கூடாது. வேற இல்லையே, சம்பந்தக்காரி வந்த வெறுங்கையோட வந்துட்டா என்ன சம்பந்தம் இல்லை, அதுதான் இஸ்லாம். அவ வருவா, ஒரு நேரம் தருவா, அவட்ட வசதி இருக்கும் போது தருவா. ஃபோன் பண்ணுவா, அன்னைக்கு சமைக்காதீங்க சாப்பாடு அனுப்புறேன்ருவா. ஒரு விசேஷம் இல்லை, ஒன்றும் கிடையாது. என்னம்மா விசேஷம்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு அனுப்புகிறேன். அதுதான் தர்மம்ங்கிறது. அப்போ அந்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, உறவுகளோடு நம்ம தர்மம் செய்து அன்பை அதிகரித்துக் கொள்வது வசதி இருக்கும்போது தான். ஆனால் இப்படித்தான் போகணும், என்னையாலும் கொண்டு போகணும், வெறுங்கையோட போப்படா பேக்கோடா போகணும், தலைநோம்பு வருது, இப்படித்தான் செய்யணும் என்கிற நிர்பந்தத்தை நாம் உருவாக்கிடவும் கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அதாவது வரும்போது வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இல்லாமல் இருக்கு, நோம்பு பத்தில் அவங்களுக்கு ஏதாவது காசு வந்துடும், தந்துடுவாங்க. தரணுங்கிறது கட்டாயம் கிடையாது இல்லை. அப்போ வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சுட்டு போவாங்க. அப்போ இந்த உண்மையான இந்த தர்மம் என்பது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வத்தர்ரா, நல்ல செழிப்பா இருக்கும் போதும் கொடுப்பாங்க, கஷ்டமா இருக்கும் போதும் கொடுப்பாங்கிறதுக்கு தஃப்ஸீருடைய விளக்கம் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இந்த கஷ்டமா இருக்கும் போதும் கொடுக்கறதுங்கிறது என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் முன்னுக்கு இப்படி வந்துறீங்க, பின்னால வாராக்களுக்கு இடம் இருக்கு, கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. இந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க மக்கள். ரைட், இன்னொரு ஸ்டெப் அப்படியே முன்னுக்கு வந்தா பின்னுக்கு இருக்கிறார்களுக்கு இடங்க, அந்த இடத்துல கொஞ்சம் முன்னுக்கு வந்துடும். அதான் அந்த இறைச்சி இதை முன்னுக்காக்கணுமா, அப்படி செய்யணுமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த தர்மத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வத்தர்ராஇ என்று வருது. கஷ்டத்திலும் கொடுப்பார்கள் அப்படின்றா என்னன்னு சொன்னால், தஃப்ஸீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வளமையாக ஒருத்தர் தர்மம் செஞ்சுட்டு இருக்கிறார்,
தர்மம் செஞ்சுட்டு இருக்கிற அவருக்கு திடீரென்று ஒரு கஷ்டமா போச்சு. உதாரணமாக மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். திடீரென்று அவருக்கு கஷ்டமாக போச்சு. 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட வழி இல்லை. 500 ரூபாவோ 100 ரூபாவோ கொடுக்கணும். அப்படி கொடுக்குறத வெக்கப்படாமல் செஞ்சுட்டே இருப்பார். அதுதான் யுன்ஃபிகூன ஃபித்தர்ரா. கஷ்டத்திலையும் கொடுப்பாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. எனக்கு இந்த மாதம் இவ்வளோதான் தரலாமன்ட்டு கொடுத்துட்டு போவாங்க. அப்போ கொடுக்கக்கூடிய மனசு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இனியெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டு இல்லை, இந்த முறை இவ்வளவுதான் கொடுத்துட்டு போகிறது. அப்போ தர்மம் செய்யக்கூடியவர்களாக முத்தகீன்கள் என்ன செய்ய போகிறாங்க? இருக்க போகிறாங்க. இதில் இந்த அன்பளிப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் அன்பளிப்பு செய்துட்டு அதை திருப்பி எதிர்பார்க்குறாங்களோ அவர் நாய் வாந்தி எடுத்துட்டு அதையே திரும்ப நக்குதே அதுக்கு சமனானவருங்கிறாங்க. வாந்தி எடுத்துட்டு அதையே திரும்ப தின்னுதே அது மாதிரி ஒரு விஷயந்தான் அன்பளிப்பு செஞ்சுட்டு திருப்பி எதிர்பார்க்கறது. நாங்கள் கல்யாணத்துக்கு காசு வச்சு அவன் என்னத்தை வச்சேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அவட பிள்ளைக்கு நாங்கள் கொண்டு ஒரு காப்பு போட்டு அவன் என்ன போகிறான்னு பார்ப்போம்ட்டு எதிர்பார்க்கல. நாம் போனதானே, நாம் 5000 ரூபாய்க்கு அவன் வேண்டி போனேன், இப்போ பார்ப்போம் என்ன செய்கிறான். இப்படி அதை திருப்பி எதிர்பார்த்து செஞ்சால் அது நாய் வாந்தி எடுத்துட்டு திரும்ப நக்குதே அந்த செயலுக்கு சமனானது அப்படிங்கிறாங்க. தர்மம்ங்கிறது நம்ம கொடுத்தாச்சு எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்துடணும், எதிர்பார்க்கக்கூடாது. அது எப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்போ கொடுக்கணும். நிர்பந்தமும் பெருமையும் அதுக்குள்ளே நமக்கு வரக்கூடாது. கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வரக்கூடாது. அதுக்காக வேண்டி பாவம் செய்யக்கூடாது, வட்டி எடுக்கக்கூடாது, அடகு வைக்கக்கூடாது. அப்போ இந்த ரமலான் வருதுங்கக்குள்ள இந்த அன்பளிப்புங்கிற ஒன்று நமக்கு பெரிய ஒரு தலையீடியாக இருக்குது. நோன்பு வந்துட்டாலே நம்ம ரெண்டு விஷயம் தலையீடி. ஒன்று தலை நோம்புக்கு பொருள் கொண்டு போகணும், 2வது பிள்ளைகளுக்கு உடுப்பு எடுக்கணும். இந்த பிரச்சனை தான் நம்மளை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பளிப்புங்கிறது திரும்ப எதிர்பார்க்கக்கூடாது. அது நமக்கு வாய்ப்பு இருக்கும்போது தான் கொடுக்கறது, நிர்பந்தம் இருக்கக்கூடாது. தர்மம்ங்கிறது எப்போவுமே இருக்கணும், ரமலானில் அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த முத்தகீன்களுடைய பண்பு தர்மம் செய்கிறது. அடுத்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒல் காலிமீனல் கைல் ஒல் ஆஃபீனா அனின் நாஸ். சொர்க்கவாதிகளுடைய முக்கியமான ஒரு பண்பை சொல்கிறான் பாருங்க. சொர்க்கவாதிகளுடைய முக்கியமான ஒரு பண்பை பாருங்க, கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மென்று சாப்பிட்டுருவாங்க. ஒல் காலிமீனல் கைல் என்ன, கோபத்தை அப்படியே மென்று விழுங்கிடுவாங்க. அப்படின்ற என்ன அர்த்தம்? கோபத்தை அடக்குவாங்க. ஒல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிப்பார்கள். இது முத்தகீன்களுடைய பண்பு. நோன்பு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. நோன்பு எப்படி தெரியுது? நீங்க நோன்போட என்ன செய்யக்கூடாது? ஊத்த வார்த்தைகள் பேசக்கூடாது. நோன்போட உங்களோட பிணக்க வந்தா நீங்க திருப்பி சண்டைக்கு போகாதீங்க. இன்னி அன சாயிம், நான் நோன்பாளி என்று நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க, நீங்க நோன்பாளி என்று சொல்லுங்க. அப்ப நோன்போட தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, பிணங்கிக்காதீங்க, சண்டை செஞ்சிடாதீங்க அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்ப முத்தகீன் ஆக்குறது தான் நோன்பின் நோக்கம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 183வது வசனம் 2வது அத்தியாயம். இங்க முத்தகீன்களுடைய பண்பு அல்லாஹ் தஆலா 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்துல சொல்றான், ஒல் காலிமீனல் கைல், கோபத்தை அப்படியே மென்று தின்றுவாங்க, அடக்குவாங்க, கோபத்தை அடக்கிடுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு, கோபத்தை அடக்கிறது. இது நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருக்குது, கோபத்தை அடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இந்த கோபத்தை அடக்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எனக்கு கோபம் வர்றது, ஆனால் எப்படி அடக்கிறேன்னு தெரியல, எனக்கு முன்கோபம் கூட. ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு அது மட்டும்தான் டேஞ்சர் அப்படின்றாங்க. சிலர் சொல்லுவாங்க எங்களோட வீட்டுக்காரர்களுக்கு முன்கோபம், கடும் கோபம் பாரு. இப்படி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் கோபம் வருது. அப்போ அல்லாஹ் கோபத்தை அடக்குவாங்கிறான். கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறதுக்கு பொறுமை தேவை. பொறுமையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சூரத்துல் லுக்மான் 17வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இன்னதாலிக மின் அஜ்மில் உமூர்ங்கிறான். பொறுமை என்பது ஒரு வீரச் செயலுங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதிரியை வெட்டி வீழ்த்துபவன் அல்ல வீரன்,
உனக்குள் கிளம்பி வரும் கோபத்தை வெட்டி வீழ்த்துறவன் தான் வீரங்கிறாங்க. நமக்குள்ளே வருத கோபம், உனக்கு ஏழுமா அதை வெட்டி வீழ்த்து. எதிரியெல்லாம் வெட்டுறதெல்லாம் பெரிய வீரம் கிடையாது. எதிரியை வெட்டி அப்படியே தள்ளுறது வீரம் கிடையாது. உனக்குள்ளே வருது கோபம், அதை வெட்டி வீழ்த்து பார்ப்போம், அதை அடக்கு. அப்போ கோபத்தை வெல்லணும். அது ஆணோ பெண்ணோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறவன் தான் ஒரு பெரிய ஒரு முத்தக்கின் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறான். இந்த கோபத்தை அடக்கிறத நோன்பு நமக்கு பயிற்சி தருது. இந்த சொர்க்கவாதிகளுடைய சிவத்து கோபத்தை அடக்கிறதுங்கிறது இந்த வசனத்தில் சொல்லுது. அப்போ கோபத்தை எப்படி அடக்கிறது? கோபத்தை அடக்கணுமாக இருந்தால் நாங்கள் கல்லா கதிரை பொருந்தி கொள்ளணும். அப்போதான் கோபத்தை அடக்கலாம். எப்போ கோபம் பெறும் தெரியுமா? நடந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டோம்டா கோபம் பெறாது, ஏற்றுக்காட்டி கோபம் பெறும். ரோட்டில் நாம் வரும்போது ஒரு ஆட்டோக்காரன் ரோட்டில் கிடந்த தண்ணியை சல்வார் கிட்டில் அடித்து போட்டு போய்த்தானண்டா நமக்கு எப்படி கோபம் பெறும் தெரியுமா? எரும மாடு கண்ணை பிடரியில் வச்சு ஓட்டுறான், நான் பிறல போடுறான், நாசமா போவான், திட்டுறது, தட்டி விட்டா பெய்திரும். ஆனால் அந்த வெறி இருக்க நீங்கள் பொம்பளைங்க திட்டி போட்டு இருந்துருவீங்க. ஆம்பளையில் என்ன செய்வாங்க தெரியுமா? மோட்டர் பைக்கில் ஒரு முறுக்கி விரட்டி அப்படியே ஓவர்டேக் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் போய் அப்படியே யூட்டன் போய் என்ன அவ்வளோதான், வேறு அடிக்கிறதில்ல, அவ்வளோ கேட்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு தேவையில்லாமல் பெட்ரோலை செலவழிச்சுக்கிட்டு இவ்வளோ வந்து ஆத்திரம். சிலர் கல்லெடுத்து எறிஞ்சு விட்டுருவான். பச்சை தண்ணி தட்டி விட்டு போட்டு அதோடையே தொழலாம், நஜிச்சு கிடையாது. ஏன் கோபம் வந்துச்சுன்னா அவன் தண்ணி அடிச்சதை ஏற்றுக்கொள்ள, பார்த்து போகணும், கண்ணு படற இல்லையா, ஒழுங்காக போகணும். நம்ம இருக்கும்போது பக்கத்தால் தண்ணி கிளாஸ் எடுத்து போகல, தண்ணி கொட்டினா அப்படி ஒரு பார்வை, மூஞ்சி மோரக்க பச்சை தண்ணி கொஞ்சம் அப்படி லேஸ் அப்படி என்று விழுந்துட்டு அதுக்கு ஏற்றுக்கொள்ளலை. இதே நேரம் ஒருவள் பிள்ளைய கொஞ்சம் பெச்சிக்கிரி பாத்ரூம் போயிட்டு வரேன் பிள்ளைய தந்து விட்டு போகிறாள், பிள்ளை மடிக்க சூப்பை தண்டா கோபம் பெறாது. பச்சை தண்ணி பட்டத்துக்கு கண்ணை கெடுத்து துட்டி போட்டு நிற்கும். யூரின் பட்டினிக்கு கோவப்பட மாட்டான். அவள் வந்து பதறுவா, அல்லாவே பிள்ளை உங்கள்கிட்ட யூரின் போயிட்டு, அது ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன செய்ய, இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன தண்ணி எடுத்துக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ பிள்ளைய வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பையும் அந்த பிள்ளைக்கு சொக்குள்ள ஒரு கிள்ளி போட்டு போடுறோம். என்ன அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளை, பாபா தானே, குட்டி பிள்ளை தானே, அதில் என்ன இருக்கேன். விஷயம் என்ன, பச்சை தண்ணிக்கு கோவப்பட்ட யூரினுக்கு கோவப்படலை. இது ரெண்டுக்குமே மனசு தான் காரணம். அதை ஏற்றுக்கிடலை, இதை ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். அப்போ மனசால ஏற்றுக்கிட்டா கோபம் பெறாது. எப்படி ஏற்றுக்கிறது? அல்லாட ஏற்பாடு ஏற்றுக்கலாம். நம்ம ஈமான் 6 அம்சத்தில் ஒன்று கலாக்கது. அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு, இந்த 6 விஷயத்தை நம்ம ஈமான் கொள்ளணும். கலாக்கதிரை ஈமான் கொள்ளணும் தானே. இந்த கலாக்கதிரை ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்னால் நம்மளோட லைஃப்பில் என்ன நடந்தாலும் இது அல்லாட எழுத்து, அல்லாட ஏற்பாடு, ஹலாஸ். இப்போ கோபம் இல்லை. மாமியா இப்படித்தான், கோபம் வராது. நம்மளோட மாமி இப்படித்தான், நம்மளோட மருமகள் இப்படித்தான், நம்மளோட மாப்பிள்ளை இப்படித்தான். ஆம்பளைகள் விளங்கணும், அவள் அப்படித்தான், பொம்பளை அப்படித்தான். நிலைமையே புரிஞ்சு கொள்ளணும். அவ அப்படித்தான். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கணும். சுடுன்னு நிற்கிறாள், ஃபோன் 4 தரம் ஃபோன் பண்ண, நீங்கள் தூக்கல, நான் ஆக்கி வச்சு காத்துக்கிட்டீங்க, நீங்கள் உம்மாட்டதுன்னு வாரையில் கோவப்படுறாள், சத்தம் போடுறாள். இப்போ இவர் என்ன செய்கிறார், அதுக்கு மேலே சத்தம் போட்டு கோவப்பட போகிறார். அப்போ முதல்ல அவருக்கு விளங்கணும் என்னண்டா, கோவப்படுவாள் தானே, நியாயம் தானே. நம்மளுக்காக ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சு விதமாக ஆக்கி காத்துக்கிட்டு அவள் இருக்க, நீ வேலைக்கு போய் வந்து உம்மாட்ட சாப்பிட்டு போட்டு பல்லு குத்தி கிஞ்ச வந்து நான் தின்னுட்டேன், நீ தின்னண்டா எப்படி இருக்கு, நெருவு 10 தானே. அப்போ நிலைமையை புரிஞ்சுக்கணும். அவள் கோவப்படுறதுல நியாயம் இருக்குது. அப்படிங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு கோபம் வராது. அப்போ நம்ம சொறி சொல்லுவோம். இதில் இந்த தாய்மார்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்.
தாய்மார்கள் ஒரு பிள்ளை கொண்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளும் மகன் வேலை முட்டிச்சு வரக்கொள்ள, கடையை மூடி போட்டு போகக்கொள்ள, வீட்டை வந்து அப்படியே போவான். டே உனக்கு பிடிச்ச கறி ஆக்கியிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிக்கேன், கொஞ்சம் சோறு தின்றுட்டு போ என்கிற. இல்லைம்மா நான் அவளோட வந்து புதுசா புதுனம்மா கண்ட பொண்டாட்டியும், உனக்கு உம்மா வேணுமா அவள் வேணுமா? முதல் இந்த உம்மாமாரு தன்னை மாற்றிக்கொள்ளணும். விளங்கிட்டா? இந்த உம்மாமார் என்ன சொல்லணும்டா, அவள் காத்துக்கு இருப்பாள் மகன், அவளோட போய் சாப்பிடு, நான் கொஞ்சம் கறி, கதை முடிச்சு நகரி அவள் காத்துக்கு இருப்பாள், உன்னோட சாப்பிட்றது காத்துக்கிருப்பாள். காலத்தால் நீ வந்த நீ இரவாய் பாம் போகிறாய், சொனங்காதடா போ ஒன்று சொல்லணும். இங்கே தங்கச்சிட பிள்ளையை வச்சுக்கிட்டு ராத்தாட பிள்ளையை வச்சுக்கிட்டு 9 மணி 10 மணி உம்மா வாரண்டா என்ன அவிசர வீதியில். இது எவ்வளோ பெரிய அநியாயம். அவள் காத்துக்கிறீர்கள், அங்கே அவள் காத்துக்கிறீர்கள். இந்த பாப்பா மாறு யோசிக்கணும், உம்மா மாறு யோசிக்கணும். உம்மா அப்படி சொன்னாலும் பாப்பா வாரவை கட்ட எடுக்கணும். ஏய் உன்னை வேலையை பண்ண நீ போடா விட்டு எங்கணும். இந்த மாப்பிள்ளை மாறு கொஞ்சம் ரொம்ப பாதிக்க, உம்மாவா பொண்டாட்டியான்னு பெரிய பிரச்சனை. சல்லுவங்களுக்கு இவருக்கு உம்மா சோத்தை வச்சா தேவையில்லைன்னு கொண்டா, அவளுக்கிட்ட போய் சோத்தை வச்சா வேண்டி திண்டு கையுமுன்னா, நடுவில் நின்று இந்த படுற ஆம்பளைகள் ரொம்ப பாவம். அதில் உம்மா மறுக்கட்டா எந்திருந்தோடு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஒரு தடவை என்ன சாப்பிடு ரெண்டு சொல்லி கொடுத்தா வேறு விஷயம். ஒவ்வொரு நாளும் தின்னுட்டு போ, நான் ஆக்கி வச்சத்தை தின்னு அப்படி என்றால் இப்போ என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைக்கு அவள் பாவம் இல்லை. அவளுக்கு அன்பு பாசம். சோறு திங்க இயலாமல் அவள் ஒன்ற பிள்ளைய கல்யாணம் பண்ண, சோறு தின்ன வழி இல்லாமையா கல்யாணம் பண்ண. அவள் பட்டை கலரி போட்டு உம்மா வா பராத்தா தங்கச்செண்டு இருந்து நல்லா திண்டு வருதான அவள். உன்னை மகன் முடிச்சு கொண்டாந்து தனியாக வச்சுக்கான். இப்போ ஒத்தரும் இல்லாமல் ஜெயிலில் போட்ட மாதிரி இருக்காள். அப்போ அதையாவது நிவர்த்தி செய்யணும். நீ வேலைக்கு போ, நீ பிந்தி வாராய், சொன்னங்க கொலை உம்மாக்கு வழங்கணும். ரைட், மகன் கண்ணரங்குடி கஞ்சு நீ என்ன சொன்னங்கிற, அவள் தனியே ஓடு, நீ ஓடும், அவள் தனியறிக்காள். இல்லாட்டி போய் விறக்குள்ள மருமகளை கூட்டிக்கிட்டு வா, இன்னும் கறி கொஞ்சம் உனக்கு பிடிச்ச கறி ஆக்கியிருக்கேன், ஓடி போய் 2 பேரும் தின்னு, அவளோட தின்னு ஓடு. இப்படி சின்னவதான் தாய். மகன் நல்லா இருக்கணும்டா மருமகள் நல்லா இருக்கணும். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஊராட பிள்ளட தலையை தடவினா தன்ற பிள்ளை தானே வளருமெண்டா. என்ன அர்த்தம்? அனாதை ஆதரிச்சா நம்மட பிள்ளை நல்லா வருமெண்டா அர்த்தமா? ஊராட பிள்ளட தலையை தடவினா தன்ற பிள்ளை தானே வளருமெண்டா உம்மாவும் பாப்பாவும் மகனுக்கு சொல்ற ஒசியத்து இது. பிள்ளைக்கு சொல்லணும், மகன் நீ கல்யாணம் முடிச்சு வைக்கிற புள்ள ஊராட பிள்ளை, அந்த பிள்ளையோட நீ போய் நல்லா ஓடு, ஒண்ட புள்ள நல்லா வரும். பொண்டாட்டி நல்லா இருந்தா தான் பிறக்கிற புள்ள நல்லா வரும். அந்த பழமொழி, ஊராட புள்ளட தலையை தடவினா தன்ற புள்ள தானே வளரும். அப்ப இந்த கோபத்தை அடக்கணும், கோபப்படுற காரியங்கள் செய்யக்கூடாது. இந்த குடும்பங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப நாம என்ன வழங்கணும்டா, ரைட் இப்படி வாரம் அவள் கோபப்படுறாள்டா நம்மளாம் பிள்ளைங்கிறது வழங்கணும். ஆம்பளைகளுக்கு அவள் கோபப்படுவாள் தானே, ஒவ்வொரு நாளும் ஆக்கி வச்சு கொட்டுறதுக்கு அவளாக்குறது. இன்றைக்கு என்னோட சாப்பிடுவார், என்னோட சாப்பிட எதிர்பார்த்துருந்தா நீ கடையில் திண்டுட்டு கூட்டாளி மாட்ட திண்டுட்டு இல்லை டிம்மாட்டை திண்டுட்டு தட்டை திண்டுட்டு தங்கச்சிட்ட திண்டுட்டு வந்தா அவளை என்னத்துக்கு? எப்போது ஒரு நாளைக்கு அது வேற விஷயம். எப்பவுமே இப்படி இருந்தா இது என்ன விஷயம்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்றால், கல்லாக்கத்திர பொருந்தி கொள்ளணும். இதை இப்படித்தான் அல்லாட ஏற்பாடு, இவை இப்படித்தான். அவ கோபப்படுறதுல நியாயம் இருக்கு. மன்னிப்பு கேட்டா என்ன பிரச்சனை? கோபத்தோட சேர்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மனிதர்களை மன்னிப்பார்கள், அவங்க தான் சொர்க்கவாதிகள். இந்த சொர்க்கவாதிகள் யாரு? மனுஷனை மன்னிப்பாங்க, அவங்க தான் சொர்க்கவாதிகள். தாத்தாவை மன்னிச்சுடணும், உமாவை மன்னிச்சுடணும், மனைவியை மன்னிச்சுடணும், கணவனை மன்னிச்சுடணும், பிள்ளைகளை மன்னிச்சுடணும், மன்னிக்கணும். அப்போ கோபத்தை அடக்கணும், அடுத்தவனை மன்னிக்கணும். அவன் சொர்க்கவாதியினுடைய முதலாவது பண்புல இருக்கிறான் பாருங்க. சொர்க்கவாதி என்றா யாரு? நம்ம கிட்ட டெபினேஷன் கேட்டா சொர்க்கவாதி யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சொர்க்கவாதியை கேட்டா இப்படி தாடி வச்சுக்கணும், ஜுப்பா போட்டிக்கணும், பள்ளிக்குள்ளேயே படுக்கணும், தஸ்பமா சுஜூதி செஞ்சு நெத்தி கருத்திரிக்கணும், இதான் நாம சொல்றது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? தர்மம் செய்யணும். கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும், நல்லா இருந்தாலும் முடிகிறத செய்யணும், தர்மம் செய்யணும்.
அடுத்து கோபத்தை அடக்கணும். எங்க போகுது பாருங்க. சிலாக்கள் பெரிய ஒரு பெரிய ஊருக்கு தொண்டு செய்கிற ஆளா இருப்பாரு, சமூக சேவையில் ஈடுபடுவார், பள்ளிக்கு தலைவராக இருப்பார், என்னவெண்டா ஊர் வேலையெல்லாம் பார்ப்பாரு, பெரிய நிர்வாகியாக இருப்பார். ஆனால் வீட்டை நாய் மாதிரி இருப்பார். கோபக்காரர், கண்ணம் கிளியும், பொண்டாட்டி போட்டு வெளுப்பாரு, கோபத்தை அடக்க இயலாதவராக இருப்பார். இவர் சொர்க்கவாதியா? அல்லாஹ் சொர்க்கவாதி எப்படி சொல்றானா? சமூக தொண்டு, ஊர் சேவை அதெல்லாம் ரெண்டாவது. முதல் தொண்டு வீட்டை நல்லா இருக்கிறது, பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட நல்லா நடக்கிறது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? சர்டிஃபிகேட்டு, கரெக்டர் லெட்டர் கொடுக்கறது தானே, நற்சான்றிதழ் யாரு தரணும் தெரியுமா? உங்க வீட்டுக்காரால் தரணும். ஆண்களுக்கு மனைவி கொடுக்கணும், மனைவிக்கு ஆண் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? வெளியில நல்லாள் பத்துறது பெரிய வேலை இல்லை, வீட்டை சரியா இருக்கிறது தான் கடும் கஷ்டம். அசில் வழியாயிடும். ஊருக்கு தலைவராக இருக்கலாம், ஒரு ஸ்கூல் நிர்வாகத்தில் இருக்கலாம், ஒரு சேவை செய்யலாம், ஒரு நிறுவனம் செய்யலாம், ஒரு கம்பெனி செய்யலாம், ஒரு பெரிய முதலாளியாக இருக்கலாம், அப்படி காரில் போய் இறங்கலாம். இப்போ நான் உங்களோட ஊருக்கு வரேன், வந்து அப்படியே பயம் பண்ணிட்டு அப்படி எல்லாத்தையும் சிரிச்சு காய்ச்சிட்டு போனோன்னு அவரோட நல்லம், நான் நல்லம்மா கெட்டதான்னு கொண்டாட்ட கேட்கணும். அப்பான்னு சரி, உண்மை நல்லம்மா கெட்டன்னு யார் சொல்லணும்? என் மனைவி சொல்லணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, வஅன கைருன் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தாரிடம் சிறந்தவர் தான். என் பொண்டாட்டே கேட்டு பாருங்க என்னை பற்றி. ஒரு தில் இருந்தால், தைரியம் இருந்தால் அவரை சர்டிஃபிகேட்டை அவரை பொண்டாட்டிட்டு கேட்க செல்லணும். ஒரு பொம்பளைக்கு தைரியம் இருந்தால் என் புருஷன்ட்ட கேளுங்க என்னை பற்றியான்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? நம்மளோட மாப்பிள்ளைக்கிட்ட நம்மளை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அவர் சொன்னார் நல்லந்தான். மத்தாக்கள் சொல்றது இல்லை பிரச்சனை, மத்தாக்கள் சொல்லலாம். நம்ம எத்தனை பேரை பார்த்துட்டோம், எத்தனை பொண்டாட்டிமார் முறைப்பாடு செஞ்சுட்டாங்க. அது வரைக்கும் அவரை பெரிய ஒரு சமூக சேவையாளராக நம்ம நினைச்சிட்டு இருப்போம். மனுஷனடா இப்படி இருக்கணும், சார் நம்மட பிள்ளைக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நல்லா இருக்குமென்று நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். கடைசியில் அவரை பொண்டாட்டி கோல் பண்ணி ஓசையும் ஒப்பாரியும், நான் நின்னார வைஃப், மாஷா அல்லாஹ் அப்படியா, அவரால் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ கரெக்டர் லெட்டர் யார் கொடுக்கணும்? உண்மையாக யோசிச்சு பாருங்க. நம்மளை பற்றியே சரியான அசில் ஊட்ட வழிங்கிரும். பொண்டாட்டி புருஷன்ட்ட காட்டிடுவாங்க, புருஷன் பொண்டாட்ட காட்டிடுவான். அங்கேயே நல்ல ஆளாக இருந்தால் அவன் தான் நல்ல ஆள், அவன் தான் மனுஷன். அப்போ கோபத்தை எங்கே அடக்கணும்? வீட்டுக்குள்ளே அடக்க தெரியணும். பிள்ளைகள்கிட்ட, பொண்டாட்டிக்கிட்ட, புருஷனுக்கிட்ட அடக்கணும். ஒழுங்கிட்டா வெளியில் பர்தா போட்டுக்கிட்டு சும்மா அழகா பூவா நடந்து போகிற ஒன்று ஊட்டவனை தான் தெரியும் புலியா பாயுது. அப்படியே பொட்டி பாம்பா ஒருத்தன் உட்காந்துட்டு என்னடா பொண்டாட்டி கோபம் வந்துட்டான், சண்டை நடக்குது, சலக்குது, கிஷின் இல்லை சத்தம், இருந்த டம்ளர் எல்லாம் ஒரு செவரில் எறி உழுது. புருஷனுக்கு எதிர ஏச்செல்லாம் கொஞ்சம் கத்தரிக்காய்க்கு ஏச்சலும் அரவா போனது, நாசமாக போனது. இதெல்லாம் ஒரு காய். அவருக்கு ஏதுறதெல்லாம் கத்தரிக்காய்க்கு விழுவும், பாவக்காய்க்கு விழுவும், வெட்டுற மீனில் விழுவும். செத்து பொணத்தை கொண்டாந்த தலையில் கட்டிடிக்கண்டு அவனை தான் சொல்ற மீனை கதைக்கிறேன், நாரி பொணத்தை கொண்டாந்த தலையில் கட்டிடிக்கண்டு ஏண்டா வழங்கணும். இப்படி எல்லாம் கதைச்சு கோபப்படுறார்கள் இருக்கிறாங்க. இப்போ முதல்ல கோபத்தை அடக்கிறவர்கள் அந்த சொர்க்கவாதிகள். இந்த நோன்பு தரக்கூடிய பயிற்சி அதுதான். இந்த ஒரு மாசம் இந்த நோன்புல நமக்கு என்ன பயிற்சி வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? தர்மம் செய்யறதை சொல்லி தராங்க, கோபத்தை அடக்க சொல்றாங்க, அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க, அடுத்தவர்களை மன்னிக்க சொல்றாங்க. அதைத்தான் முத்தகீன்களுடைய பண்பா சொல்றாங்க. நோன்பின் நோக்கம் முத்தகீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முத்தகீன்களுடைய பண்பு கோபத்தை அடக்கிறது. கோபத்தை அடக்கிறது கலா கதரை நம்பணும். இது அல்லாஹ்வோட ஏற்பாடு. சூரத்துல் அன்ஆம்ல 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஒமா தஸ்குத்து மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை கூட அல்லாஹ்வோட அறிவில் இல்லாம கீழே விழாது. என்ன நடந்தாலும் அல்லாஹ்வோட ஏற்பாடு. ஹலாஸ், முடிஞ்சு வச்சு கதை. அதுக்கு என்ன செய்யற? அப்படித்தான் அதை விட்டுடுங்க, முடிஞ்சு வச்சு.
முடிஞ்சத்தை திரும்ப கதைச்சு வேலை இல்லை. உங்களுக்கு அறிவிரிக்கா, நீங்கள் என்னத்துக்கு அந்த வேலை பார்த்தா அது இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இனிமேல் நடந்துக்காதீங்க அப்படி, அவ்வளோதான், கதை முடிஞ்சு வச்சு. திரும்ப பழையதை தோண்டி பார்க்கப்படாது. அதான் ஒல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னித்து விடுவார்கள் என்ற அர்த்தம், பழச தோண்ட மாட்டாங்கன்ற அர்த்தம். இந்த பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வாரது என்ன தெரியுமா? பழச தோன்றது. அறிவு இருந்தால் நீங்கள் இந்த வேலை செஞ்சிருப்பீங்களாங்கிறது, எதுக்கு இந்த காரியம் பண்ணீங்கிறது, ஏன் நீ இந்த வேலையை செஞ்சேங்கிறது. ரெண்டு சாராரையும் தான் சொல்றேன் நான், ஆண்களையும் தான் பெண்களையும் தான். பழச கதைக்கிறது, மன்னிச்சா விட்டுருவணும், திரும்ப கதைக்க முடியாது. அதான் ஒல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கணும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பொருந்திக்கொள்ளணும். என்ன செய்யற? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்து வச்சு விடுகாதை முடிஞ்சு வச்சு, திரும்ப நோண்டக்கூடாது. மூமின்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். உண்மையான இறை விசுவாசிகள் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. கவலைங்கிறது நடந்து முடிஞ்சதை நினைச்சா வாரது. இப்படி செஞ்சிட்டோமே, அப்படி நடந்துட்டே, அநியாயமா போச்சே என்று வந்தா கவலை. பயம்ங்கிறது எதிர்காலத்தை நினைச்சு வாரது. என்ன செய்யறது, எப்படி பண்றது, என்ன செஞ்சு இந்த பிள்ளைய வளர்க்கறது, இந்த வீட்டை எப்படி முடிக்கிறது, எந்த எக்ஸாமை எப்படி எழுதுறது என்று எதிர்காலத்தை நினைத்தால் பயம் பெறும், இறந்த காலத்தை நினைத்தால் கவலை வரும். ரெண்டுமே நிகழ்காலத்தில் வரும், வாழ்க்கை வீணாகும். ரெண்டுமே நிகழ்காலத்தில் வர்றதான் ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த ரெண்டு மூமின்களுக்கு இருக்காது. ஏன் இருக்காது? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்துச்சு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடக்கும், இருக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருப்போம், அவ்வளவுதான். அப்ப அதான் முஸ்லிம் மூமின். அப்போ ஒரு மூமின், ஒரு சொர்க்கவாதி, ஒரு முத்தகியின் கோபத்தை அடக்குவான். வல் ஆஃபீன அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிப்பான் அப்படிங்கிறத சொல்லு. தொடர்ந்து என்ன சொல்லுது? மூமின்களுடைய பண்பு அடுத்ததாக என்ன சொல்லுது? இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நற்காரியங்கள் செய்பவர்களை விரும்புகிறான். இது நற்காரியம்ங்கிறான் அல்லாஹ். கோபத்தை அடக்கிறது, தர்மம் செய்கிறது, கோபத்தை அடக்கிறது, அடுத்தவர்களை மன்னிக்கிறது. இந்த 134வது வசனத்தில் இவ்வளவு பண்பை சொல்லிட்டு இது நற்காரியம், இதை செய்கிறவங்க அல்லாஹ் விரும்புறாங்கிறான். அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயமும் இங்க வருது பாருங்க. இந்த முத்தகீன்கள் அல்லாஹ் விரும்புற ஆளா மாறுறாங்க. அல்லாஹ் விரும்புற ஒரு ஆளா மாறுறதுதான் நோன்பின் நோக்கம். ஏன்னா நோன்பின் நோக்கம் பெறும்போது அல்லாஹ் விரும்புறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பாளி அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறானா. எப்படி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப நேசமா இருந்தா அருவருப்பு விளங்காது. நம்முடைய பிள்ளையே நாம துப்புரவு பண்ணுவோம், கழுவுவோம். நம்முடைய பிள்ளைக்கு நாம மூக்க எடுத்து தூக்கி போட்டுட்டு கையை சட்டையில திறப்போம். இன்னொரு பிள்ளைக்கு கழுவினா அவனை சவுக்காரம் இல்லாட்டி அவனை விட்டு போவே இல்லாது. ஊராட பிள்ளையுடைய கையை கழுவினா, மூக்க பிடிச்சாலும் அது ஆய்ப்போனத்தை கழுவினா சவுக்கரத்து தாமாண்டுக்கு நிற்போம். கையை கழுவணும். நம்முடைய பிள்ளைய கழுவிபடி சும்மா வந்துக்கிட்டே இருப்போம். சவுக்காரம் வேணா ஒன்றுமேனா. அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பு இருக்குது, நேசம் இருக்குன்ற அர்த்தம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் நோன்பாளியை பற்றி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. அவ்வளவுதான், அல்லாஹ் நேசிக்கிறான். இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த நற்காரியங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப நோன்பாளியை நேசிப்பதை போன்று இந்த காரியங்கள் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நோன்பாளியை எடுக்கக்கூடிய பயிற்சியில் ஒன்றுதான் தர்மம் செய்கிறது, கோபத்தை அடக்கிறது, அடுத்தவர்களை மன்னிக்கிறது. இந்த மூன்று பண்பையும் இங்க முன்ன அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டிட்டான். சொல்லி காட்டி இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படிங்கிறான். இது மட்டும் இல்லை, முத்தகீன்களுடைய பண்பு அடுத்த வசனத்துல தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த நோன்பு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் வளரக்கூடிய ஒரு முத்தகீனாக நம்ம மாறணும்னா இதெல்லாம் பார்க்கணும். இப்ப 135வது வசனத்துக்கு தான் போறோம். அது 135வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். இந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்துவிட்டால் அல்லது ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். முதல் கட்டமா ஐயோ அல்லாஹ் பார்த்துட்டீக்கானேங்கிற அந்த உணர்வு வந்துடும். இதை நோன்பு செய்யுது. நோன்புங்கிறது
நம்மள்ட்ட என்னத்தை கொண்டு வருது? அல்லாஹ் நம்மளை பார்த்திக்காங்கிற உணர்வை கொண்டு வருது. உது செய்ய போனாலும் அல்லாஹ் தண்ணி உள்ள வைத்திடக்கூடாதுன்றோம். சின்ன பிள்ளை நோன்பு வச்சாலே என்ன செய்யும்? மணிக்கூட்ட பார்த்துக்குமா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கணும், தாகமா இருக்கும், தண்ணி குடிக்கணும் போல இருக்கும். நமக்கு தெரியாம போய் களவுல குடிக்குமா? குடிக்காது. எதுக்கு? அல்லாஹ் பார்த்துட்டீங்க, அல்லாஹ் பார்த்துட்டீங்க. நாமளும் தான் ஒத்துரிமை இல்லை. நாம சம்பாதிச்சது நம்முடைய சொந்த காசு களவெடுக்கல. ஆக்கி வச்ச சோறு இருக்கு, மூட்டி வச்ச தண்ணி இருக்குது, வீட்டில் ஒத்துரிமை இல்லை, கதவெல்லாம் பூட்டி நிற்கிது, தாகம் சும்மா தொண்டையை பிக்குது. தண்ணி எடுத்து குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அல்லாஹ் பார்த்துட்டீங்க. அப்ப நம்முடைய சாப்பாட்டை நாம சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் பார்த்துக்கான்னு யோசிக்கிறோம். நம்முடைய மனைவியை நாம தொடுறதுக்கு அல்லாஹ் பார்த்துட்டீங்கன்னு யோசிக்கிறோம். இந்த நோன்பு என்ன செய்யுது? அல்லாஹ் பார்த்துட்டீங்கிற ஒரு உணர்வை நமக்கு தெரியுது. முத்தகீனாக மாற்றுதுங்கிற அல்லாஹ். முத்தகீன்களுடைய பண்பை இங்க என்ன சொல்லுது? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். இவங்க ஒரு பாவத்தை தவற செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, மனுஷன் தானே, தவறுகள் நடக்கலாம் தானே, மலக்கு இல்லையே. ஒரு பாவம் நடந்துட்டு ஒரு தவறு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் ஸக்கருல்லாஹ் என்ன செய்வார்? அல்லாஹ்வை நினைச்சுக்குவார். அல்லாஹ் பார்த்துட்டீங்க, பிள்ளையை செஞ்சிட்டோம், அநியாயம் செஞ்சிட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாது, இதை பார்த்திருக்க கூடாது, அதை பேசியிருக்க கூடாது, இந்த தவறை செஞ்சிட்டோம், நமக்கு ஒரு தொழுகை மிஸ் ஆகுது, இதை பண்ணிருக்க கூடாது, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டு நமக்கு இருந்திருக்க கூடாது, இப்படி ஒரு பொம்பளையோட நம்ம கழிச்சிருக்க கூடாது, அஜ்னபி மஹரமி உறவு நம்ம பேணிருக்கணும். இப்படி பாவங்களை நினைச்சு ஐயையோ அல்லாஹ் பார்த்துட்டிக்கானே, பிள்ளை செஞ்சிட்டனே மன வருத்தம் பெறணும். அவன் தான் சொர்க்கவாதி. இந்த கணக்கு இல்லாம இருந்த சொர்க்கவாதியா முத்தகீனா? அவர் பாவம் செஞ்சுட்டே இருப்பார், கணக்கே இல்லை. நல்லா தெரியும் சிகரெட் குடிக்கிற பாவம் பண்ணு. இங்க ஒருத்தர் சிகரெட் குடிச்சா 10 நன்மண்டு குடிக்கல, பச்சை பாவம் பண்ணி தெரியும். அதனாலதான் அசரத்தை கண்டா ஒழிக்கிறது. இப்படி அசரத்தை கண்டா ஒழிக்கார், பச்சை பாவம் என்று தெரிஞ்சதால பழகிட்டா. நீங்க பிஸ்கட் சாப்பிட்டீங்க கூட மகன் வந்தா என்ன செய்வார்? ஜோடியாடா தங்க ஒன்றா என்றோம். சிக்கெட் குடிக்க கூட மகன் வந்தா ஓடியாடா தங்க ஒரு பட்டியலிடான்னு சொல்லுவோமா? அப்ப நமக்கு நல்லா தெரியுது இல்லை பாவம் என்று. அப்ப எதுக்கு செய்யற? நீ செய்யக்கூடாது. பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும், மானக்கேடான விடயங்கள் பாவங்களை செஞ்சிட்டாங்க. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சுக்குவாங்க. இந்த பண்பு எப்பவுமே நமக்கு இருக்கும். நோன்புக்கு மட்டும் இல்லை, நோன்பு பயிற்சி தரும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். பாவம் இது கூடாது. ஒருத்தரை பத்தி புறம் பேசுறோம், அவளை பத்தி கழுவி குடிக்க, எதுக்கு நமக்கு வம்பு? கஞ்சாடை காட்டுறது. சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்குவாங்க. குர்ஆன் எடுத்து வீட்டுக்கு போய் சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிச்சுட்டு வாங்க. எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை தரக்குறைவாக பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். அடுத்தது என்ன? ஒருத்தர் கிண்டல் பண்ண வேண்டாம், பட்ட பேர் சொல்ல வேண்டாம், கஞ்சாடை சாய வேண்டாம். நல்லா காய்ச்சிக்கிட்டு இருந்து இது நோம்பையும் பிடிச்சுக்கிட்டு நல்லா காய்ச்சி இருந்துட்டு அவ போகல முடிஞ்சு போச்சு. அம்புட்டு நோம்பு நன்மையும் போய்த்து கஞ்சாடை காட்டுறான். அப்படிங்கிறது இல்லாட்டி வெட்டுறது, வெட்டு கதை, குத்து கதை, இல்லாட்டி தெரியா எங்களுக்குங்கிறது. விளங்கிட்டா? டபுள் மீனிங்ல கேட்கிறது, பரிகாசம் செய்யறது, ஒரு ஆள்கிட்ட இருக்கிற தன்மையை கிண்டல் பண்றது. கருப்பிங்கிற, கட்டங்கிற, ஒல்லிங்கிற, உருண்டு போகுது பாருங்கிற, இப்படி நாம சொல்றது அல்லாஹ்வோட வெறுப்பை உண்டாக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் என்ன கர்ப்பத்தான் படைச்சிக்கிறான். என்ன கர்ப்பன்டா
நீ என்ன பழிக்கிறியா? படைப்பாளன் அல்லாஹ் பழிக்கிறியா? நானா எடுத்துக்கிட்ட கலரா இது? எங்க உம்மா அப்பா தந்த கலரா இது? அல்லாஹ் தந்த கலர். அதை பிள்ளையாண்டு சொன்னா ஆற நீ பிள்ளைங்கிற? அல்லாஹ் தானே பிள்ளைங்கிற. அதனால மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அதனால மன்னிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். சூரா அல் ஹுஜராத் எடுத்து பாருங்க. அப்ப இந்த பாவங்களை செய்யக்கூடாது. சின்ன சின்ன பாவமாக நாம நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுகளை செய்யக்கூடாது. அல்லாஹ்வை நினைச்சு கொள்ளணும். அல்லாஹ்வை நினைச்சு அவர் வருத்தப்படணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அவங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்பார்கள். மன்னிப்பு கேட்டுருவாங்க. வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப அவர்கள் செய்ய மாட்டார்கள். முத்தகீன்களுடைய பண்பை பாருங்க. பாவத்தை பாவம் செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வை நினைச்சு கொள்ளணும். இப்போ உணரப்படாத சில பாவங்களுக்கு நம்மளுக்கு விளங்குது இல்லை. வட்டியை கொடுக்குற பாவம் தானே, வட்டி கட்டுற பாவம் தானே. நாம அடகு வைக்கிறல்ல, ஃபினான்ஸுக்கு வாகனம் எடுக்கல, லோன் எடுக்கல, பேங்க்ல லோன் எடுக்கல, காசு கட்டல, வட்டி நேரடியாக வாங்கல. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நம்ம வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு அது விளங்க மாட்டேங்குது. வீட்டை கரண்ட் பில்லு வருது, அந்த மாசத்துக்குள்ள கட்டினா ஒன்றுமில்லை, அடுத்த மாசம் கட்டுவோம் என்று வச்சா வட்டியோட வரும். நம்மளை அறியாமலே வட்டி கட்டிட்டு இருக்கும். இந்த மாசம் பில்லு வருது, அடுத்த மாசம் பில்லு வாரத்துக்கு இடையில கட்டிடணும். அதில் ஒரு டேட் போட்டிக்கான், இத்தனாம் தேதிக்குள்ள கட்டிடுங்கண்டு. அதுக்கு சின்ன பில்லா இருக்கட்டான், 1000 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 1000 ரூபா முதல் கட்டுங்க, 1000 ரூபா தானே 1000 ரூபா கட்டுவோம். சிலர் 2-3 மாசத்தை சேர்த்து மொத்தமா கட்டுறது. சின்ன சோறு இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணி பில்லு கரண்ட் பில்லு அவடத்தை கட்டுங்க. ஏன் தெரியுமா? நீங்க கட்ட பிந்தினா அடுத்த பில்லுல வட்டியும் சேர்ந்து வரும். போன மாசம் நீங்க கட்டல, அதுக்குரிய வட்டி 13 ரூபா 60% வரும். 1 ரூபா 20% இருக்கும். பாருங்க, நீங்க உங்களோட பில்லுகளை 5% கட்டினாலும் வட்டி தானே கட்டுறோம். நம்மளை அறியாம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல எல்லாம் விழிப்புணர்வோடு நடக்கணும். சதக்கணக்கிலையும் நம்ம வட்டியை கொடுத்துடப்படாது. இதெல்லாம் உணரப்படாத பாவங்கள். ذكرullah والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكرullah, பாவமான காரியம் மானக்கேடான விஷயத்தை செஞ்சுட்டு அல்லாஹ் பயந்து கொள்ளணும். விளங்கிட்டு சின்ன விஷயமா நினைக்கிறது. இப்ப ஒரு ஆம்பளோட தோல்ல கையை போட்டு கிரிக்கச்சுன்னா இருக்க மாட்டோம். பஸ்ஸில் ஒரு சீட் இருக்கு, பக்கத்தில் ஒரு ஆம்பளை இருக்கான்னு சொன்னா போய் இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆனா போன்ல ஒரு 45 ஆம்பளையில் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கேட்டு நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோம். இது என்ன ஹலாலா? ஹலாலா இது? அவன் தானே. நாம ஒரு பொம்பளை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருந்தா ஹலாலா? எதுக்கு அது? இண்டிவிஜுவல் கிளாஸ் சரியா? தனியா பாடம் நடத்துற பொம்பளை பிள்ளைக்கு, ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு டீச்சர் தனியா போய் பாடம் நடத்துறது சரியானதா? ஆட்டக்காரனோட தனியா பயணம் போறது நல்லதா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. 33வது அத்தியாயம் 32வது வசனம், சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனம். வலா தஹ்தஅன பில் கவுல், போனுக்கே வந்த வசனம் மாதிரி இருக்கு இந்த வசனம். அப்பவே வந்துட்டு இந்த வசனம், அந்நிய ஆண்களிடம் பெண்களே நீங்கள் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். வலா தஹ்தஅன பில் கவுல், வார்த்தையால் அந்த அந்நிய ஆணோடு நீ தனிச்சிருக்காத, அவ்வளவுதான். அப்போ போனுக்கே வந்த மாதிரி இருக்கு. நேரடியா பக்கத்து சீட்ல இருக்கிறது தான் நம்ம பாவம் நினைச்சிட்டோம். போன்ல அரட்டை இறங்க நடந்துட்டு இருக்கோம். அப்புறம் என்ன நடக்குது? என்ன தம்பி, என்ன செய்திகள்? எதுக்கு உனக்கு? எதுக்கு அந்த ஆம்பளை? நம்மளோட பெச்சி என்னோட படிச்சவன் ஒன்றுமில்லை, பச்சை மண்ணு. நாம நினைக்கிறோம் பச்சை மண்ணு. ஷைத்தான் தங்கம் இல்லையே. ஷைத்தான் தங்கமா கெடுத்து விட்டுருவான், மனசுல ஊசலாட்டத்தை உண்டாகும். அல்லாஹ் சொல்றான் பேசாத. அப்ப அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். ஒரு வீட்டில் ஹிஜாபுடைய வாழ்க்கை வாழணும். ஆம்பளை வந்தா ஆம்பளை பக்கம் பொம்பளை பக்கம் என்ன வேலை அவருக்கு?
நம்ம வீட்டில் கொடுத்து வச்சுக்கிற செல்லம் எப்படி தெரியுமா? நேராக குஷினிக்க வந்து அவர் செருப்பா கலட்டி அடிக்கணும். அப்படி வந்தா மவனை கேட்டுக்கு அங்கால நிற்கணும். அந்த அதுலேயும் ஆகப்பெரிய பிரச்சனை யார் தெரியுமா? இந்த மதினி மச்சினன். இந்த ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டிட தங்கச்சிமாரு தாத்தாமாரு மதினி, ஹக்கு மதினி என்று பேர் வச்சுக்காங்க. ஹக்கு மதினி என்ற அப்படியே போய்த்துடலாமா நீங்கள் 2 பேரும்? இதை சொல்றது ஹக்கு மச்சான், மாப்பிள்ளையோட தம்பி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்ஹமுவி யா ரசூலல்லாஹ், மாப்பிள்ளையோட தம்பி அல்லது மனைவியினுடைய தங்கச்சி ராத்தா இவங்கள ஹமுன்னு சொல்றது அரபில், அவங்களோட தனியாக இருந்துடலாமா, தனியாக பேசலாமா? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்ஹமு வல் மௌத், செத்தனி ஆபத்து அங்கே தான் கூட இருக்கின்றாங்க. அதான் ரொம்ப அசிங்கம். அப்போ இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்மகிட்ட ஒரு பழக்க தோஷம் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற பழக்க தோஷம் என்னன்னு சொன்னால், இந்த அஜ்னபி மஹரமி உறவை நம்ம பேணிக்கிட்டு இப்போ நம்ம மச்சினனை பகுடி பண்ணுறது அல்லது மதினியை பகுடி பண்ணுறது நம்ம ஃபர்லு ஐன் மாதிரி. பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியோட தங்கச்சி கிட்டுவான். அதுக்கு பொண்டாட்டி சொல்லுவா, அது மச்சான் தானே சும்மா கிட்டுறாரு, மனசில் ஒன்றுமில்லை. இந்த மனசில் இருக்கோ இல்லையா தப்பு. அவள் குளிச்சுக்கிட்டு சவுக்கரம் தேய்ச்சிக்குள்ள இவர் போய் லைனை பிடிச்சி கட் பண்ணி விட்டுருவாரு. இவன் சேர்ந்து சிரிப்பா பொண்டாட்டியா, நீ தான் கூட்டி கொடுக்குற, என்ன இது சேட்டை, நல்லாவா இருக்க உங்களுக்கு? அவள் ஆரவனுக்கு இப்போ கோவப்படாத பொண்டாட்டி அப்போ கோவப்பட்டு வேலை இல்லை. 2 பேரும் ஓடி போனது பிறகு கோவப்படணும். புருஷன் கோவப்படணும். நான் இல்லாட்டி எப்படி தம்பிக்கு நீ டீ ஊற்றி கொடுப்ப? நான் இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு கதவை திறந்து எடுத்த? உங்களுக்கு இல்லை சந்தேகமா? ஒன்றும் இல்லை, சந்தேகம் இல்லை, மார்க்கம் அதான். என் தம்பி நல்ல நீ நல்லம். ஹராம் தானே 2 பேரும் பேசுறது. ஹராத்தை நீ எப்படி செய்வ? திருத்தணும். அப்ப இந்த பாவம்ங்கிறத அற்பமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பில்லு கட்டுறதுல பிந்தினா வட்டி வருதுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். சொந்த ஹக்கு மச்சான் மச்சி என்னோட பகடி பண்றோமே, இது ஹராம் அஜ்னபி மஹரமி உறவுங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். சில நேரம் தங்கச்சியை போற வழியில வகுப்பு கூட்டு போட்டு போங்கன்னு ஏற்றி விட்றா. உங்களோட தங்கச்சி 12 வயசு பவாவா, 12 வயசுண்டா பிள்ளை, பொம்பளை பிள்ளை இல்லையா? 5 வயசு பிள்ளையே ஆக்கிரமிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு. தெரியாதா உங்களுக்கு? மனுஷனை தானே இருப்பான். யாரா இருந்தாலும் 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிடிங்கன்னு பெற்றோர்களுக்கு சொன்ன இஸ்லாமியம். 10 வயசானா பிள்ளைய பக்கத்தில் வச்சு தூங்காதன்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன் தெரியுமா? உனக்கு கண்மொழி வரும்போது நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது. அது வாப்பா மகனை வச்சுக்க படுக்கவும் கூடாது, மகளை வச்சுக்க படுக்கவும் கூடாது. 10 வயசானா பிள்ளைகள் தனியாகத்தான் படுக்கணும். நித்திர கண்ணில் உன் கை எங்க படுமென்று தெரியாது, அதிர கை உனக்கு எங்க படுதுமென்று தெரியாது, யார் இருக்க யார் கண்மொழி படுமென்று தெரியாது. இஸ்லாமிய மார்க்கம் அழகான சட்டம் தான் சொல்லுது. மார்க்கம் சொன்னால் அது நல்லதுதான். 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரிங்க. இன்னைக்கு நமக்கு என்ன வாப்பா அம்மாவும் பிரிஞ்சிருவாங்க, பிள்ளைகளோட படுக்கிறது ஹராம். பிள்ளைகள் தான் பிரியணும், வாப்பா அம்மா கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கும். ரசூல்லா மௌத்தானது ஆயிஷா நாயிரம் அடியில தான். இது உள்ள கொமரா போச்சு, நீங்க அந்த ரூமுக்கு படுங்க. புருஷன் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருக்கணும். எத்தனை வயசானாலும் சரி, 79 என்றாலும் ஒன்று இல்லை, 89 என்றாலும் ஒன்று. அம்மா பாப்பாவை பிரிச்சிடாதீங்க, அவங்க ஒன்றா தான் இருக்கணும். பிள்ளைகள் 10 வயசு அடைந்தால் பிரியணும். அப்போ சொந்த பிள்ளையே 10 வயசுக்கு மேலே பிரித்து வைக்கணும்னு நாம சொல்கிறோம். உஸ்தாது, மௌலவி, ஆட்டோ டிரைவர், சேரு எப்படி தனிச்சிருக்கிறது? மௌலவி சாப்பிட்டாப்புல என்ன வானத்தில் இருந்து விழுந்தாரா? அவரும் ஆம்பளை தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களை மாதிரி சாதாரண மக்களுக்காக அல்ல, சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொர்க்கவாதிகள், உயிரோடு இருக்கும் போதும் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டவர்கள், அதி உத்தம மனிதர்கள், அவுலியாக்கள், மகான்களை விட பெரியவர்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து தான் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்றா. நாம் எல்லாம் எம்மாத்திரம் தூசியும் இல்லை. நம்ம என்ன தாடி வச்சா என்ன, என்ன பர்தா போட்டா என்ன, மனுஷன் தான் நாம். எப்படி தனிச்சிருக்கிறது? சில பெண்களுக்கு மார்க்கம் தலையில் அடிச்சு மௌலவிக்கு ஃபோன் பண்ணி பத்துவா கேட்கறது. மார்க்கம்தான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி கேட்டுக்கு வர சொல்றான், நீ ஏன் கேட்க? இந்த உலகத்தில் மௌலவியா பொம்பளையே இல்லையாம்மா? மௌலவியா இல்லையா?
ஆம்பளைக்கு தான் கேட்கணுமா? நம்ம கேட்டா சொல்லுவோம் மார்க்கம் தானே. ஓ இப்போ மார்க்கம் தான் கேட்பீங்க. மறுவாவன் எல்லாம் கிளியராண்டு ஒரு தரம் கோல் பண்ணுவான். இப்போ எல்லாம் சரியா, இன்னும் ஏதாவது டவுட் இருக்காம்பா. யாரையும் நாம் என்ன செய்யலாது. ஒரு ஆணும் பெண்ணும் துணைச்சிருந்தா 3வது விஷயத்தான், அது ஆறா இருந்தாலும் சரி. சில சொல்லுவாங்க நான் தூக்கி வளர்த்து பேர் வச்ச பிள்ளைம்பாங்க. நான் தூக்கி வளர்த்து பேர் வச்சு கையில் வச்சுட்டு இருந்த பிள்ளை இப்போ பெருத்து குமரா போய்த்து நான் தூக்கின பிள்ளைன்னு போட்டு நான் பிடிச்சி இப்போ முத்தம் கிடலாமா? அனுமதிக்கலாமா? அது என்னது? தூக்கி வளர்த்த புள்ள, அவர் தூக்கி வளர்த்த புள்ள, அவர் மடியில் வச்சிருந்த புள்ள. போமா போய் டீயை கொடுத்துட்டு வா. இல்ல, அது ஹராம். வளர்ந்துட்டு பிள்ளை. சில நேரம் நாம கல்யாணம் முடிக்கும் போது மதினி கைப்புள்ளையா இருப்பாள், பொண்டாட்டிட தங்கச்சி நம்மட கையில் இருக்கும். இப்ப அவள் குமரா போய்த்தாள். நான் தூக்கி வளர்த்தோட்டு மதினியை கூட்டிக்கிட்டு பைக்கில் போகலாமா? தள்ளி நில் திரைக்கு அங்கால, நான் உனக்கு மச்சான் முடியாது. எனக்கு வயசானாலும் நீ பொம்பளை. இந்த ஹராம் ஹலால் பேணணும். அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய பண்புகளாக சொல்றான். பாவம் செய்தால் அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு தேடுவார்கள். யார்கிட்ட மன்னிப்பு தேடுவாங்க? அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லலாம். பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவார்கள் என்றா நம்முட ஆக்களுக்கு மன்னிப்பு தேடுறதுக்கு வேற இடம் இருக்கு. கபர் அடிக்கும் ஓடுறது இருக்குது. ஷேக் நாயகம் தர்காக்களுக்கு ஓடுற வேலையெல்லாம் இருக்குது. கபருக்கு ஓடுற அடுத்த வசனம் தெளிவா அல்லாஹ் சொல்றான், இப்படி எல்லாம் செஞ்சிருவீங்க. ஒமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்கிறதுக்குங்கிறான் அடுத்த வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும், அடுத்தவன்கிட்ட கிடையாது. அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், நாவாக்கள், குதுபுல் அக்தாபுகள், பள்ளி ஹஸரத்துக்கள் கிடையாது. தௌபா அல்லாஹ் கிட்ட தான். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சுக்க. வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், தெரிந்து கொண்டே அந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டார்கள். தெரிந்துகிட்டே அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க? திரும்ப செய்ய மாட்டாங்க. இவங்க தான் மூமின்கள். விளங்கிட்டா? இந்த இவங்க தான் முத்தகீன்கள் அப்படிங்கிறான். அப்ப நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். சூரத்துல் பக்ரா 183வது வசனம், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். இந்த நோன்பு உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கு விதிக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்கள் முத்தகீன்களாக ஆகலாம் என்பதற்காக என்றான் அல்லாஹ். அது சூரத்து பக்ரா 183வது வசனம். அப்ப இந்த நோன்பு முத்தகீன்களாக மாற்றும். இதுதான் மனித உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம். இந்த முத்தகீன்களுடைய பண்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணுமே. அதைத்தான் இங்க வந்த நாம ஆல இம்ரானினுடைய 133, 134, 135வது வசனங்கள். முத்தகீன்கள் என்பவர்கள் அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த முத்தகீன்கள் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க? தர்மம் செய்வாங்க, கஷ்டமா இருக்கும்போது முடிந்த அளவுக்கு செய்வாங்க, அடுத்தவர்களை மன்னிச்சிடுவாங்க, கோபத்தை அடக்குவாங்க, மெண்டு விழுங்கிடுவாங்க, பாவம் செஞ்சா அல்லாஹ்வை நினைச்சுக்குவாங்க. தவறு நடந்துட்டு ஐயையோ அல்லாஹ் பார்த்துட்டிருக்கானேன்ற ஒரு பயம் வரும். அந்த பாவத்தை செஞ்சு அல்லாஹ்வை பயந்து நடந்தால் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க, தௌபா செஞ்சிருவாங்க. தௌபாங்கிறது இருக்கும். அந்த தௌபா செஞ்சிட்டா திரும்ப அந்த பாவத்தை கை வைக்க மாட்டாங்க, விட்டா விட்டதுதான். சிலர் நோன்பு வந்தா சிகரெட்டை விடுற, பெருநாள் அன்றைக்கு ஒரு பக்கெட்டு 2 பக்கெட்டை வேண்டுற. அப்ப முத்தகீன் ஆகல, வேலை இல்லை. நோன்புக்கு கேர்ள் ஃப்ரெண்டை விட்டாச்சு, பாய் ஃப்ரெண்டை விட்டாச்சு, நோன்பு முடிஞ்சா ஸ்டார்ட். ஹாய் எப்படி சோமரிக்கா பிறநாள் எடுத்தியா? ஹராம். அஜ்னபி மஹரம் உறவு பெண். நோன்புக்கு பரலெல்லாம் தொழுகிற, சுபகெல்லாம் தொழுகிற, நோன்பு முடிஞ்சா விட்டாச்சு. அப்ப இந்த நோன்பு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன? அந்த விட்ட பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. அப்ப இந்த ரமலான் நமக்குள்ள முத்தகீனான ஒரு தக்வாவை உருவாக்கணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்?
மாறணும். அடுத்தது அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் தொடர்ந்து என்ன சொல்றான் என்று சொன்னால், உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம் வ ஜன்னah. இந்த பண்புள்ளவர்கள் தான் சொர்க்கவாதிகள், முத்தகீன்கள் இவ்வளவு தன்மை கொண்டவர்கள். இந்த மனிதர்களுக்கு, இந்த முத்தகீன்களுக்கு தான் உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இவர்களுக்கு அவர்களுடைய இரட்சகனிடமிருந்து மன்னிப்பு இருக்கிறது. நாம என்ன சொல்றது? நோன்பை மக்ஃபிரத்துக்குரிய 10, ரஹ்மத்துக்குரிய 10, நரக விடுதலைக்குரிய 10 பிரித்து வச்சுக்கோம் இல்லையா? அப்படி ஹதீஸில் இல்லை. ஆனால் இது எல்லாமே நோம்பில் இருக்குது. அல்லாஹ் மன்னிக்கிறான், அல்லாஹ் அருள் செய்கிறான், அல்லாஹ் நரக விடுதலை தாரான். இது இந்த நோம்பில் இருக்கிறது. அப்போ முத்தகீன்களுக்கு என்ன நடக்குது? உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரா. இவர்கள் இந்த முத்தகீனா இருக்கிறவங்களுக்கு கூலி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வோட மன்னிப்பு. அல்லாஹ்வோட மன்னிப்பு இருந்தால் தான் சொர்க்கம் போக முடியும். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நோம்புக்குள்ள சொல்ற ஹதீஸுகளில் லைலத்துல் கத்ரை பற்றி பேசுவாங்க. கடைசி 10 அதில் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைக்கு தான் லைலத்துல் கத்ரைங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சா நான் என்ன செய்யன்னு கேட்குறாங்க. இன்றைக்கு லைலத்துல் கத்ரைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணா நான் என்ன செய்ய? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், யா அல்லாஹ் நீ மன்னிக்கிறத விரும்புறவன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு. அப்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு துஆ கபூல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா அல்லாஹ் கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். இங்க என்ன சொல்லுது? இந்த பண்பு உங்கள்கிட்ட இருந்துட்டுன்னு சொன்னா உங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம். இவருக்கு கூலி என்ன தெரியுமா? தர்மம் செஞ்சு, கஷ்டத்தில் தர்மம் செஞ்சு, கோபத்தை அடக்கி, அடுத்தவர்களை மன்னித்து, பாவங்களுக்கு வருந்தி, பாவத்துக்கு தௌபா செஞ்சு, பாவத்தை திரும்ப செய்யாம இருந்தால் இவர்களுக்கு கூலி மன்னிப்பு. ஃபர்ஸ்ட் அடி அல்லாஹ் அடிக்கிறான், மன்னிப்பு கிடைக்கும். இதைத்தான் 133வது வசனம் 3வது அத்தியாயத்தின் இந்த நான் சொன்ன சப்ஜெக்ட் தொடக்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கிறான். அந்த மன்னிப்பின் கிடைச்சாச்சு. அந்த மன்னிப்பின் என்ன செஞ்சாச்சு? இஞ்ச கிடைச்சாச்சு. ரெண்டாவது கூலி என்ன? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக் வ ஜன்னத்தின்ங்கறான். சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து போங்கங்கறான். இங்க இந்த 7 பண்பு கொண்டவர்களுக்கு கூலி என்னையா? அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்கும். ரெண்டாவது என்ன? ஜன்னாத், சுவன தோட்டங்கள் கிடைக்கும், சொர்க்கம் கிடைச்சிடும். இந்த பண்பு நம்மகிட்ட இருந்துட்டா சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்தையும் என்ன சொல்றான் அல்லாஹ்? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த சொர்க்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதன் அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவ்வளவு பிரம்மாண்டமானது. காலிதீன ஃபீஹா, அதுல எப்பவும் தங்கியிருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு இல்ல. காலிதீன ஃபீஹா, நிரந்தரமா அதுல இருப்பீங்க. இல்ல அல்லாஹ் தஆலா அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றான்? வநிஅம அஜ்ருல் ஆமிலீன். நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களினுடைய இந்த கூலி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த கூலி மிக நல்லது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்னறான் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நோன்பு மனித உள்ளங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்றால் முத்தகீனா மாறுறதுதான். அது அல்லாஹ்வே சொல்லிட்டான், லஅல்லக்கும் தத்தகுன். நோன்பு கடமையாக்கப்பட்ட நோக்கமே நீங்க முத்தகீன்களாக மாறுறதுதான். ஃபர்ஸ்ட் இந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிறத அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். ஆல இம்ரான் 134, 135, 136 வசனத்துல அவங்க எப்படிப்பட்டவங்க? தர்மம் செய்வாங்க, கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவாச்சும் கொடுத்துருவாங்க, கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவர்களை மன்னிப்பாங்க, பாவத்தை செஞ்சா அல்லாஹ் பயந்துக்குவாங்க, உடனே வருந்திடுவாங்க, தௌபா செஞ்சிருவாங்க அல்லாஹ் கிட்ட, திரும்ப அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க,
சின்ன சின்ன பாவம் என்று விட மாட்டாங்க. சின்ன சின்ன பாவம் என்று விட்டுறக்கூடாது, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை அப்பதான் சரியா இருக்கும். அப்படி இருந்துட்டு சொன்னால் அவங்க தான் முத்தகீன்கள். இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்குது. இவங்களுக்கு சுவனத்தோட்டம் இருக்கிறது. சுவனத்தோட்டத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அது எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கக்கூடிய முத்தகீன்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.